நாராயண மகன். சாமி, நான் தான் நாரதர். சாமி, தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாம். இதற்கு முன்பதாக ஒருவர் வந்தாரே, அவர் டூப்ளிகேட் நாரதர். ஓ சாமி, ஒரு சின்ன தூங்குறாரு, எழுப்பிடுங்கம்மா. நாரதர் வந்திருக்காருன்னு சொல்லி எழுப்பிடுங்க. ஒரு சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டுமே? ஆமாம். வீணை செய்ய சொன்னேன், ஆசாரி தண்ணியை போட்டு தூங்கிட்டாங்க. மற்றொரு சந்தேகம். சொல்லுப்பா, கேளு. என்ன சந்தேகம் வந்தாலும் கேளு, முக்காலமும் தெரியும். தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாயா. தாங்கள் தான் உண்மையான நாரதனால் கையில் செப்பலாக்கட்டை இருக்க வேண்டுமே? சப்தத்தால கட்டை. அது ஏன் கொண்டு வரதுன்னு கேக்குறீங்க? ஆமா, அதானே. ஏன்னா சப்தங்கள்னா சுரங்கள், அது எதுல வேணாலும் வரலாம். கேக்குதா? அம்மா வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, மீண்டும் சந்தேகம். எதை வேணாலும் கேளியா? சந்தேகம் கேட்பதால் உங்கள் தாங்கள் கொண்டு நீங்க எதெல்லாம் சொல்லுவதற்குத்தானே நான் எவ்வளவு சந்தேகத்தை இது பண்ணி குடும்பத்திலே என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். சாமி, தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் பூநூல் தொங்க வேண்டுமே? நமக்கு பூநூல் சொன்னே 6 மீட்டர் வரும் என்று சொன்னார்கள். 6 மீட்டர் ஊர்ல நமக்கு 300 ரூபாய்க்கு செலவு வைக்கணும் தேவையில்லை. சாமி, மீண்டும் மன்னிக்கவும். மீண்டும் சிறிய சந்தேகம். ஏதா இருந்தாலும் கேளியா? தாங்கள் தான் உண்மையான நாரதர்? ஆமாம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசி கொண்டுள்ள? நான் சந்தனம் பூசுவோம் என்று நினைத்தேன். 5 கிலோ தேவைப்படுகிறது, அதனால் பூசவில்லை. அதனாலே ஆணை முகத்தனே. கேளுப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேளுங்க. எதை கேட்டாலும் சொல்லிடுவீங்க. சொல்லத்தானே வந்திருக்கேன். நானும் இத்தனை வருஷமா கலை உலகத்துல இருக்கேன். சரி, நம்ம டான்ஸ் ராணி இருக்குல்ல, எப்போ வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அது மாவணி மாசம் 23ஆம் தேதி மதியம் 1:45. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே அது ஆக்குனதே. சரி, சந்திப்போம். ஆனை முகத்தனே, 5 கரத்தனே நாராயணா, அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வணங்குவோமா? எப்படின்னு கேளுங்க. அப்படியா? ஆமா. வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். அந்த லோக்கல் நாரதரை வர சொல்லுங்கள். லோக்கல் தனை நாடி நாரதல் புகழ் பாடி தனை நாடி நாரதல் புகழ் பாடி வல்வினை போக்கிடும் வரதனையே வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி ஓம் நமோ நாராயண 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 நாராயண. டப்பாங்குத்து பாட்டாயா அது? பெருமாளுக்கான பாட்டியா? அது பெருமாள் பாட்டியா? பெருமாள் நாரதர் தானே. நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் தெரியாம ஒரே ஒரு சந்தேகம் பண்ணி கேட்டுக்கவா? அந்த அம்மா அப்படி மல்லா கடந்து எந்திரிச்சு நாரதர் வந்தோன்னே ஒரிஜினல் நாரதர் யாரும் தெரியும் உங்களுக்கு? இது அதிர்ச்சியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? அதெல்லாம் எந்த பொறுப்பு? பாரு, உண்மையிலே உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேளுங்க. நியாயமா எனக்கு கோவம் தான் வந்திருக்கணும். எதுக்கு எனக்கு உங்களை பார்த்தோன்னே எதுக்கு எனக்கு சந்தோஷம் வருதுன்னா, இந்த பூலோகத்திலே இறைவன், அதாவது பிச்சை எடுப்பது கேவலமானது இல்ல. இம்பெருமான் சிவபெருமானே முடிசார் மன்னனும் இறுதியில் பிடிசாமன்னு கையில திருவோட்ட வந்து பிச்சை எடுத்திருக்காரு. அப்படி இந்த பூலோகத்துல எத்தனை தெய்வத்தின் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருப்பீங்க? ஒரு ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆஞ்சநேய வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கலாம்? நீண்ட நாட்கள் எனக்கு ஒரு ஆதங்கம், என் வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலன்னு. ஆனா உங்களை பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு நீங்களும் பிச்சை எடுத்து அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எனது மகிழ்வாக உள்ளது. நன்றி. சனி ஏன் சைக்கிள்ல வருது? ஏன்? முதல்ல கோயில் வேலை நாகரிகம் முக்கியம். கோயில் குழம்பு என் வேஷம் பிச்சை எடுத்து என்னை பார்க்கல. உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவுக்கு நாரதர் வேஷம் போடுவாங்க. அது மாதிரி கூட இல்ல. அது மாதிரி நினைக்கிறீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் எதுக்கு பிரச்சனை? சரியா? நாரதர் நானா நீங்களா? முக்காலம் உணரக்கூடிய நாரதர் எனக்கு தெரியும். தாளக்காரர் அக்காவும் எனக்கு தெரியும். டேய், நான் முக்காலம் தெரியும், தாளக்காரர் அக்காலும் தெரியுமா? கூடு விட்டு கூடு வாங்குற தன்மை எனக்கு உண்டு. ஐயா, நீங்க கூடு விட்டு தான் கூடு வாங்கிருக்கீங்க. நான் வீடு விட்டே வீடு வாங்கிருக்கேன். வீடு விட்டு வீடு வாங்கிறியா? ஏய், அது திருட்டு பையன் பண்ற வேலைடா. திருட்டு பையன் இல்ல, நாரதர். நான் தான் நாரதர். 18 புராணங்களை எழுதக்கூடிய மகரிஷி. புராணம் நான் படிச்சவன். 14 லோகம் போகக்கூடிய அதெல்லாம் விமல சுமல திராதல மகாதர விசாதர பால பிரதாகம் சொல்லிருக்காங்கல்ல. அம்மா
தூங்குறா பேரே வரலையே. யாருக்கு வரல? எனக்கு வரல. புராணத்தில் இருக்கக்கூடிய நாரதத்துல இருக்க ஒரு நாரதர்னா நாரதர் புராணத்தில் இருக்கேதானே நீ? ஆமா. அப்ப என்னென்ன புராணத்தில் இருக்க உனக்கு தெரியும்ல? ஆமா. புராண பேர் மட்டும் சொல்லு. புராணம் நீ உண்மையான நாரதர் ஒத்துக்கிட்டு புராணம் போயிரேன். இங்க எவ்வளவு சவுண்டா இருந்தா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா யாரா காதுல பூச்சு தண்ணி யாரா கேன போய் வருவேன் அவன் போய் நோர்ல இப்படி போடா அப்படி போடா அப்படி சொல்லாதீங்க. ஒரு விஷயம் தெரியாம வந்ததோட பஞ்சாயத்துல அந்த பேசுற தொனி இருக்கு பாத்தியா, அது என் மனதை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். புராணம் தெரியும்ல? தெரியாம நாரதர் தானே நீ? ஆமா. நான் நாரதர், நீ நாரதரா? நாரதரா புராணம் தெரியும்ல? நான் நாரதரா, நீங்க நாரதம் பாப்போம். புராணம் தெரியும்ல? புராணம் தெரியுமா? பேசுமா? வாயா. பிரம்மபுராணம், பட்டபுராணம், பவிஷ்யபுராணம், பரமபுராணம், பாமரபுராணம், மத்தியபுராணம், குருபுராணம், பிரம்மபுராணம், பிரம்மணிகை, வையபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கருடபுராணம், கண்டபுராணம். நீ நாரதர் தானே? எங்க சொல்லு. இப்பதான் சொல்லுங்க. சொல்ல என்ன உசுர கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உசுர கொடுத்து என்ன சொன்ன? என்ன புராணம் பிரம்ம புராணம் பத்மா ஏன் இப்ப உசுர கொடுத்து அண்ணே யூடியூப் எடுக்க சொல்லணும் இல்லையா? ஊர்காரோட ஏமாத்தலாம். ஏய் சொன்னது நானப்பா. உசுர கொடுத்து தங்கச்சி சொல்லணும் இல்லையா? ஏய் சொன்னது நாயா? எவ்வளவு சவுராவளா பார்த்துக்க சொல்லுது சொன்னியா? அப்படியா? வேகமா சொன்னதா நான் கவனிக்கல. பொறுமையா பேசுவோம். நிறுத்தி சொல்லுவான். பேசுவோம். அப்ப தெரியும்ல? பேசுவோம். பிரம்ம புராணம், பத்மபுராணம், உண்மை புராணம். உண்மை புராணம் ஒரு புராணமே இல்லையடா. புராணம் இல்ல. அப்புறம் உரும புராணம். உரும புராணம் பேர் இருக்கா? உரும புராணம் இல்லங்க, கூர்ம புராணம். ஓ கூர்ம புராணத்தை எப்படி சொன்னியா? பவிஷ்ய புராணம், பராக புராணம். பராக புராணம் நான் சொல்லிட்டேன். அடுத்து தெரியல தெரியல நாரதர் இல்ல தெரியல கால விழுந்து கும்பிடு. யாருக்கு தெரியல? உனக்கு நாரதர்னா அவர்களோட தகுதி என்ன தெரியுமா? ஐயா நாரதர்னா தெரியாம வருவாங்க. 33 கோடி தேவர்கள் எந்திரிச்சு நிப்பாங்க. யார் வருவாங்க? அவதானே சிறப்பு எனக்கு உண்டு. இவ்வளவு ஐயா பராசமர் குடும்பத்தில் சென்று மிகப்பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியவன் இந்த நாரதன். நானும் குடும்பத்துல போய் சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கேன். என்ன குடும்பத்துக்கு போன? மயில ஏறி போய் சுத்தி வாடா அப்பதான் உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்படி என்ன சிவன் விசாரணை போட்டி? நீ நாரதன் தானே? அந்த கதை தெரியும் உனக்கு? யாருக்கு? வா பேசுவோம். உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரலோ அவர் முருகன் மயில ஏறி இரு போட்டியா தானே? போட்டினா முருகன் என்ன பண்ணாரு? முருகன் என்ன பண்ணாரு? மயில் ஏறி உலகத்தை சுத்தி வந்தாரு. போனார்ல. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? விநாயகர் என்ன சொன்னா அப்ப தாய் தந்தை தான் முக்கியம், தாய் தகப்பன் தான் உலகம் அப்படின்னு தாய் தகப்பனை சுத்தினாரு. போட்டி என்ன? உலகத்தை எப்படி முருகன் சுத்தணும்? ஆமா இதானே நான் கேக்குறேன். முருகன் தன் வாகன மயில் மேல சுத்துறாருல, இதுக்கு இதை செஞ்சிருக்கலாமே. நீ மயில சுத்தான்னு சொன்னது ஒத்துக்கிறேன், நியாயம் தான். அந்த கதை நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தை ஒரு நொடியில சுற்றக்கூடிய தகுதி மயிலுக்கு கிடையாது. சரி அவங்க மாமே பெருமாள் இருக்காருல்ல, பெருமாளுக்கு ஒரு வாகனம் இருக்குல்ல, என்ன கருடன். அந்த கருடன் மீது ஒருவேளை இரவல் வாங்கி அதுல முறிய சுத்தி இருந்தா ஒரு நொடி பொழுதுல இந்த உலகம் சுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லணும். என் கதையை நீ தப்பு சொல்லாது, என் சிந்தனை தப்பு சொல்லாது. நான் ஒண்ணும் தவறா நான் பேச மாட்டேன். அப்ப முறிய எதுல போய் சுத்தி இருக்க முடியும்? ஐயா முருகன் மயில ஏறி கருடன் போயிருக்கனா? மயில்ல முருகன் கருடன் போயிருக்கனா? முருகன் தான் சுத்துறாரு. இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன பேசிக்கிறீங்க? நான் பேச மாட்டேன். நீங்க பேச மயில் ஏறி சுத்துறாரு. இருங்கப்பா இருங்கப்பா. அப்புறம் சொல்லி இருங்க. அப்ப நான் போய் சொல்றேன். விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் விவாதத்தை பாத்தீங்க? சாமி ஏதோ கீழே இறங்கி வர போல ஒரு சத்தம் கேக்குது. நாராயணா என்றும் பாராயணம், நாராயணா என்றும் பாராயணம், மனம் யாவும் தருகிறோம் தேவாமிருதம், நாராயணா என்றும் பாராயணம். நாராயண நமகே. நீங்க ரெண்டு பேரும் யாரு? இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் யாரு? நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் மற்றும் பூலோகம் மற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் கஷ்டம். பஞ்சாயத்தை தீர்க்க வைக்கலா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே, நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருகன் எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு பேச்சு பாட்டியா? முதல்ல முருகன் மயிலேறி சுத்தினாருங்கிறேன். மயிலை விட வேகமா இரியா, மயிலை விட வேகமா போறது கருடன். மயிலோட வேற முருகன் மயிலை சுத்தினாரு. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருடன் சுத்தி இருக்கணும். நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. இரண்டு பேர் சொல்றது நியாயமே இல்லை.
முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கருடன் மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனே உலகத்தை சுத்தி வரதா இருந்தா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயண நமகே, நாராயண நமகே. டேய் யாரா அது? பஞ்சத்தில் எப்படி வரும் நாரதரு? ஏண்டா போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது? ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டானே முருகன் 100 ஆளே காணாம. இப்ப தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தான் உண்மையான நாரதர்னு. எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும், ஆசையுமே ஒடுக்கி இருக்க வேண்டும். ஏறுங்கண்ணா, பெண்ணாசை இருக்க கூடாது, மண்ணாசை இருக்க கூடாது, பொன்னாசை இருக்க கூடாது. பெண்ணாசை மண்ணாசை எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யார் தெரியுமா? அவனை தான் பிரம்மச்சாரி சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே? இல்ல இல்லைங்கிற. இல்ல இல்ல, ஏ நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா ஆஞ்சநேயர் இருந்தார்ல. ஓ, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்லடி, வக்கிரண்டி ஆப்பு. இப்ப இரு, சரி வா ஓ வள்ளிக்கு வரேன். பாப்போம் எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்துல குதிப்போம். சரி, இப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. உண்மை. நீ பிரம்மச்சாரின்றியா? ஆனா நாராயணா, ஏய் என்னடா அது? ஏன் எதுக்கு அப்ப இந்த நாரதர் ஆஞ்சநேயரை ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஆஞ்சநேயருக்கு அவர் கூடி பிறக்கலனாலும் அவருக்கு மகன் மச்சவளோ பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருக்கேன்னு அவர் திருமணம் பண்ணல. கல்யாணம் பண்ணனால பிரம்மச்சாரி இல்லடா. கல்யாணம் பண்ணாததுக்கு பிள்ளை இருக்கதான் காரணம். பிள்ளை இருக்கின்றது உண்மையா இருக்கலாம், கல்யாணம் பண்ணாதது உண்மையா இருக்கலாம். திருமணம் ஏன் ஆஞ்சநேயர் பண்ணல? சொன்னனே, குழந்தை இருக்கின்றதுனால பிள்ளைக்கு திருமணம் பண்ணல. அது கிடையாது. குரங்கு எழுத்துட்டு போச்சு தெரியுமா? குரங்கு எழுத்துட்டு போச்சா? ஆமா, ராமாயண கதையில வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி. வாலின்ற தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு தம்பியை விரட்டிட்டு தம்பி மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலிய, அதாவது வாலி வந்து சுக்ரீவன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, ராமன் முன்னாடி யாரு கூட்டி போனது? ராமன் முன்னாடி ராவணன் கூட்டி போனா. சுக்ரீவன் முன்னாடி வாலி கூட்டி போனா. சுக்ரீவன் முன்னாடி வாலியும் கூட்டி போனா, ராமன் முன்னாடி ராவணன் கூட்டி போயிட்டான். ஆமா, அதுக்காக இந்த ஆஞ்சநேயன் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருந்துக்கிட்டான். ஏன்? அவங்க 2 முன்னாடி கூட்டி போயிட்டா, நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம முன்னாடி எவனா கூட்டி போயிடான்றக்காக ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. கை தட்டலாம். இந்த நார்வர் இந்த விளக்கத்தை மிகவும் சிறப்பாக உங்கள் முன்பாக பேசிய நாரதர், சூப்பர் ஸ்டார் நாரதர் அவர்களுக்கு உங்களது சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. நான் ஏதோ சொல்லி சமாளித்து போயிட்டு அவகிட்ட மாட்டி விட பார்க்குறேன். நாராயண நமகே. இதுக்கப்புறம் இருந்தாலும் வந்தா கரண்ட காலம் ஒடிச்சு என்னடா அவர் பொண்டாட்டி இவர் கூட்டி போனா, இவர் பொண்டாட்டி அவர் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி கூட்டி போறேன்னு ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணலையா? இந்த பையன் மருத குடி நாரதரா? இதை கேட்டா எனக்கு மருந்து குடிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. ஏய், இப்போ ஒன்னு கேட்டு போனேன் சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீங்க நினைக்கலாம், நீங்க எத்தனை பேரோ சந்திச்சிருக்கலாம். வேற யாரா காதுல பூச்சுத்தனே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா சாமி சொல்லிட்டு உங்க காலில் இப்ப வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். நான் ஏன் திருந்தேன்? தப்பு நினைச்சு வருந்த மாட்டேன். நான் ஏன் தப்பு? சரி குதிப்பவா. இப்ப ராமாயணம் பேசுறேன். ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை கம்பர் எழுதினாரு. கம்பர் மட்டுமா எழுதினாரு? வால்மீகி எழுதினாரு. அது சட்டகுத்திர எழுதினாரு. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதுற வால்மீகி, தமிழாக்கம் பண்ணது கம்பர் மொட்டை குத்துறோம். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா ஏட்ட கிழிச்சானா? ஏய், அது அப்படியே வச்சுக்கோமே. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதிய ஒட்ட குத்தன் ஏட்ட கிழித்தான். அப்ப உனக்கு தெரியும் ராமாயணம் படிச்சிருக்க. ஒட்ட குத்தன் சொன்னீல, ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தன் பேரு? ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தன் பேர் வந்து தெரியல. மாட்டிக்கிட்டியா? ஓடா ஒரே அறிவாளி வர வள்ளிய குட்டியா. நான் வள்ளியில பேசிக்கிறேன். வள்ளிய குட்டியாரா? நான் தெரியல, நான் சொன்னேன். ஏன் மறிக்கிற? வள்ளிய வர சொல்லு. தங்கச்சி தூங்குமா 6 மணியா போல வந்தா போதும். மாலை மாத்த 6 மணிக்கு வந்தா போதுமா? நீ வந்தா நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ என்ன செய்ய போற? என்னன்னா அப்புறம் நாய சொல்லி தெரியல. ஒட்ட குத்தருக்கு ஒட்ட குத்தன் பேர் வந்துச்சு. தெரியாம ஊரு காசு சும்மா கொடுக்குறாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயா, ஒட்ட குத்தன் ஏன் பேர் வச்சாருன்னா
வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால ஒட்ட குத்தார் பேர் வந்துச்சு. ஏய் கைகட்டின ஒரு நன்றி. என்ன ஓட்டு ஒன்னா திரும்புது? ஏய் நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியா? உண்மையில விளக்காதான். தெரிஞ்சு தெரியாம அப்படி சொல்லப்படாது. இதே எரிச்சலா வர்றது. உண்மையில படிச்சு சொன்னியா? படிச்சு சொல்லிக்கு தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியா? வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்ட குத்தார்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நீ படிச்சவ சொல்றீல. அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி பாடி ஒட்ட வச்சார்? பாடுனார்ல. சொல்லு பாடு. இருக்குல என்ன கவி இருக்கு? நீங்க பாருங்க. என்ன எழுதுகிற நீ? எனக்கு தெரியும்டா. எவ்வளவு விஷயம் தெரியாம இருப்பேன். சரி என்ன கேக்குறீல? என்ன கவி பாடுறாரு? நான் பாடுறேன். நீ படிச்சிருக்கிற? நான் பாடினதுக்கு அப்புறம் அதை நீ பாடுவியா? பாடி நான் ஒட்ட குத்தல். எப்படி? விக்காம போய் அக்காட போய் ஒக்காட சொல்ல அக்காட தீ வெப்பாட போய் நைத்தான தர சேவித்தே. ஆள பாரா. ஏய் மரியாதை முக்கியம். நாடகம் எப்படி நான் வந்து ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுனாயா? இல்ல இல்ல விக்கான ஒத்தான யாரும் கேக்குறேன். ஏய் சண்டால டேய் யார் அப்படி சொன்னா? யாரா டூப்ளிகேட் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். அடே டேய் ஒட்ட குத்துற பண்ண கவி கேட்டேல. என்ன விக்கான ஒத்தான? அடே ஒட்ட குத்துற பண்ண கவிடா. விடு. உனக்கு இந்த கவி பிடிக்கல. உனக்கு பிடிக்காத கவியை பேசல. சரி வா ஒட்ட குத்துற வேணாம். பேசு. கம்பரை பற்றி பேசுவோமா? பேசுவோம். கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி பாடும் சொல்லிருக்காங்க. படிச்சிருக்கீல? படிச்சிருக்கோம். கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார்? கம்பர் எங்க பிறந்தார்னா திருவலந்தூர்ல பிறந்தாரு. சோழ நாட்டிலே திருவலந்தூர் தஞ்சை அருகிலே. கை விடுவே. உண்மையில பாராட்டுறேன். உண்மையிலே நீ படிச்சுதான் தெரியா? அப்புறம் படிக்காம பைத்தியக்காரன் தானா? உண்மையிலே சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார் கம்பர். நான் உண்மையில நீ எச்ச ஆளா இருப்ப. 2 அடியில உன்னை அடிச்சு சாத்துறலாம்னு பார்த்தேன். ஓட்ட முடியாது. ஏதாவது ஓலப்பாம்பு மாதிரி வருவேன். பரவாயில்ல. உண்மையிலே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. அம்மா கம்பு எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா சிவகங்கை சிஹெச்ல அட்டாக்ல செத்தார். ஏய் இங்கடா. டேய் டேய் மணி ஏய் இங்கடா. டேய் ஐயோ இவங்கள்ட்ட நாடகத்தை கொடுத்ததுக்கு கேத வீடாக்கிட்டாங்களே. அடே ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைறிய? எடா மாரடிக்கிறான். ஏய் இங்கறியா? ஐயோ நல்ல மனுஷனே. போனஸ் பொறுக்கலனே. ஏய் எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்கிய? முந்தாந்து கூட ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாரே கம்பர். அட எங்கடா போறா? டேய் இங்கடா. ஏதங்க கேக்க ஆளெல்லாம் கூட்டியாரே போலயே. ஏய் வாடா வாடா. அடே 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 நல்ல நாடத்தை ஏன்டா அப்படி அரிச்சதுல மயான காண்டமா மாத்திரிய? அட எதுக்குடா இப்ப அழுகு? யோ நீ எதுக்கு அழுகுறப்ப? ஏ கம்பர் செத்து போடா. அட கம்பர் செத்து தான் போச்சு. என்ன செப்ப? ஐயோ ஐயோ நான் கேக்குற கம்பர் தெரிஞ்ச மாதிரி அழுகுறியே. கம்பர் எப்படி தெரியும்? ஐயோ எங்க பெரியம்மா மயனே. பெரியம்மா மயனா? அடே முந்தானத்து கூட ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி ஆளு கட்டி கட்டி எடுத்து பேச. கோட்டர் வாங்கி கட்டி அவன் பாரு பொம்பளையால கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் இங்க வாடா. ஐயோ ஏ வாடா போய் அடக்கம் பண்ணணும்டா. அடக்கம் பண்ண புரியல. உங்கள தான முதல்ல அடக்கம் பண்ணனும். ஏய் வந்து தோடா சரியா புடிச்சோனே. ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஐயோ கம்பர் அப்படி மனுஷனே. நான் கேக்குறதா அப்பா. அடே 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 அடே. ஏய் ஏடா அமர் ஏண்டா எழுப்புறிய கம்பர் செத்ததுக்கு? விழுந்து தெரிச்சாரு. அப்படி தெரிச்சிருவேன். மறந்து குழந்தை எப்படி வரா? வண்டில வரால வேல வரா? ஒரு வேணும் பிடிக்க சொல்லிட்டு. மாலைக்கு சொல்லிட்டியா? ஐயோ மாலை மட்டுமா? ட்ரம் செட் யார்ட்ட சொல்றே? ட்ரம் செட் நம்ம இவர்ட்ட சொல்லிருக்கேன். ராதராதாமண்ணே. ஐயோ டேய் 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 2 பேரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கம்பர் செத்து போறானே. எந்த கம்பர்? கம்பர் நம்ம தேவோட்டையில சுந்தரம் முண்டாட்டி வச்சா. கபி சக்கரவர்த்தி கம்பண்டா. ராமாயணத்தை எழுதினார்ல அந்த கம்பர். அவர் பேசுனது பூரா எவனாவது இதை டூப்ளிகேட் நாரதர் வருவியா? ஒல்லி குச்சிய நாரதர் வருவான்னு ஏன்டா சொன்னேன்? இல்ல அவரோட போட்டி வரணும்னா என்னைய தானே நீ உள்ளுக்கு மனதுக்குள்ளே சொல்லியிருக்க. அண்ணே வானே கம்பரை போய் பதச்சிட்டு வந்துடும். டேய் உங்க 2 சேர்த்து பதச்சுட்டு மரியாதை போயிரு. ஏய் இங்க பாரு இங்க பாரு. கவி சக்கரவர்த்தி கம்பர் யார்? சுந்தரமுடி சேர்த்து கம்பரை பத்தி யாரா கேட்டவனையா? கம்பர் செத்துட்டாரு கேத்துக்கு வாங்க உன்னை கூப்பிட்டேனா? நீதாட அழுத. சிறப்பாக பாடினார் கம்பர். தட்டி தாத்தூதி தாவுதி தத்துதி தத்துதி துத்துதி ரெண்டா தூதி தட்டி துர்த்தி புத்திங்க. டேய் சாமி என்னையா காலையில கும்பாஜோத்துக்கு இருக்கும்போது மரியாதையா பேசுங்க. நீ மிரட்டற? காலையில சம்பளத்துல கை வைப்பியோ? கும்பாஜம் இருக்கும்போது கூதியத்தா. ஏய் 2 பேரும் நம்பி எப்படி நாடகம் கொடுத்தான் தெரியலையே. ஏய் அது
தூதிடா தூதி